11ஆம் வகுப்பு. புதிய புத்தகம். பொருளியல். பாடத்தின் தலைப்பு: இந்திய பொருளாதாரம் விடுதலைக்கு முன்னரும் பின்னரும். அடுத்தது கற்றல் நோக்கங்கள் பற்றி பார்க்கலாம். 1. ஆங்கில காலனித்துவ ஆட்சியின் போது இந்திய அனுபவங்களை புரிந்து கொள்ளல். 2. சுதந்திரம் அடைந்த பிறகு இந்திய அரசு எடுத்த முயற்சிகளை ஆய்வு செய்தல். அடுத்தது அறிமுகம் பற்றி பார்க்கலாம். இந்த இயல் விடுதலைக்கு முன்பின் இந்தியாவில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை பற்றி விவாதிக்கிறது. இந்தியா நீண்ட காலமாக காலனி ஆதிக்கத்தின் கீழ் இருந்தது. காலனித்துவம் என்பது இரண்டு நாடுகளுக்கிடையேயான சமூக மற்றும் பொருளாதார தொடர்புகளில் ஒரு நாடு அதிகாரம் செலுத்தும் நிலையிலும் மற்றொரு நாடு அடிமையாக இருப்பதையும் குறிக்கும். அதிகார நிலையில் உள்ள நாடுதான் அதிகாரம் செலுத்தும் நாட்டின் மீது அரசியல் கட்டுப்பாடு மட்டுமில்லாமல் பொருளாதார கொள்கைகளையும் தீர்மானிக்கிறது. அடிமை நாட்டு மக்கள் தங்கள் நாட்டின் வளங்களை பயன்படுத்துவதிலும் முக்கிய பொருளாதார நடவடிக்கைகளை மேற்கொள்வதிலும் தன்னிச்சையான முடிவுகளை மேற்கொள்ள முடியாமல் இருப்பார்கள். காலனி ஆதிக்கத்தின் கசப்பான அனுபவத்தை இந்தியா பெற்றுள்ளது. அடுத்தது ஆங்கிலேயர் காலத்தில் இந்திய பொருளாதாரம் பற்றி பார்க்கலாம். வாஸ்கோ ட காமா இந்தியாவில் உள்ள கோழிக்கோட்டிற்கு மே 20, 1498 ஆம் ஆண்டில் வந்ததற்கு பின்னரே இந்தியாவிலிருந்து ஐரோப்பாவுடனான கடல் வாணிகம் ஆரம்பித்தது. போர்ச்சுகீசியர்கள் 1510ஆம் ஆண்டிலிருந்து கோவாவுடன் வாணிகம் செய்து வந்தனர். 1601ஆம் ஆண்டில் கிழக்கிந்திய கம்பெனி ஆரம்பிக்கப்பட்டவுடன் ஆங்கிலேயர்கள் இந்திய பெருங்கடல் வழி வாணிகத்தை தொடங்கினர். 1614ஆம் ஆண்டில் சர் தாமஸ் ரோ பேரரசர் ஜஹாங்கீரிடமிருந்து தொழிற்சாலைகள் அமைக்க அனுமதி பெறுவதில் வெற்றி பெற்றதுடன் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளை மெதுவாக ஆக்கிரமிப்பு செய்தார். பிளாசி போருக்கு 100 ஆண்டுகளுக்கு பின் கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சி இறுதியாக ஒரு முடிவுக்கு வந்தது. 1858இல் ஆங்கில பாராளுமன்றம் இந்தியாவை ஆளும் அதிகாரத்தை கிழக்கிந்திய கம்பெனியிடமிருந்து ஆங்கிலேய அரசுக்கு மாற்றி ஒரு சட்டம் இயற்றியது. கிழக்கிந்திய கம்பெனியிடமிருந்து அதிகாரம் ஆங்கிலேய அரசுக்கு மாற்றப்பட்ட போது இந்திய பொருளாதார நிலைமையை முழுவதுமாக மாற்ற இயலவில்லை. பிரிட்டன் நாடு இந்தியாவை காலனி ஆதிக்கத்தின் கீழ் 200 ஆண்டுகளுக்கும் மேலாக சீரழித்து வந்தது. காலனி ஆதிக்க சிதைப்பின் அடிப்படையில் முழு காலத்தையும் வரலாற்று பொருளியல் வல்லுநர்கள் 3 கட்டங்களாக பிரித்தனர். அவை வணிக மூலதன காலம், தொழில் மூலதன காலம், நிதி மூலதன காலம். அடுத்தது ஆங்கிலேயர் கால வரலாறு பற்றி பார்க்கலாம். ஆங்கிலேயர் காலத்தில் ஆங்கிலேயர் நுழைவுக்கு முன் இந்திய பொருளாதாரம் கிராமத்தைச் சார்ந்து வாழ்ந்து வந்தது. அப்போது கிராம பொருளாதாரமானது சுயசார்பு பொருளாதாரமாக இருந்தது. ஆனால் ஆங்கிலேய ஆட்சியின் போது தொழிற்சாலைகள் வளர அனுமதிக்கப்பட்டன. பொருளாதார மற்றும் அமைப்பு ரீதியான இந்த மாற்றம் இந்திய பொருளாதார நிலையை பின்தங்கிய நிலைக்கு தள்ளியது. பிரச்சினைகள் அனைத்தும் உடல் நலம், குடியிருப்பு, குழந்தைகள் மற்றும் பெண்கள் நலன் மற்றும் உழைப்பாளர்கள், பொழுதுபோக்கு, குற்றங்கள் மற்றும் சமூக சீர்குலைவு ஆகியவற்றை சார்ந்ததாகவே இருந்தன. இந்த பிரச்சினைகள் காரணமாக ஒழுங்குற அமைக்கப்பட்ட சமூக பணிகளின் முக்கியத்துவத்திற்கான தேவை உணரப்பட்டது. அடுத்தது 1. வணிக மூலதன காலம் பற்றி பார்க்கலாம். 1757 1813 வரையிலான காலம் வணிக மூலதன காலம் ஆகும். கிழக்கிந்திய கம்பெனியின் முக்கிய நோக்கம் இந்திய மற்றும் கிழக்கிந்திய பொருட்களை முற்றுரிமையாக வாணிபம் செய்து இலாபம் ஈட்டுவதேயாகும். இக்காலத்தில் பிரிட்டனில் தொழில் மூலதனத்தை முன்னேற்ற இந்தியா ஒரு மிக முக்கியமான சுரண்டல் பிரதேசமாக கிழக்கிந்திய கம்பெனி கருதியது. 1750 மற்றும் 1760ஆம் ஆண்டுகளில் வங்காளமும் தென்னிந்தியாவும் கிழக்கிந்திய கம்பெனியின் அரசியல் நெருக்கடிக்கு உள்ளான போது முற்றுரிமை வணிகத்தின் அல்லது வாணிபத்தின் நோக்கம் நிறைவேறியது. உபரிகளை இங்கிலாந்திற்கு கடத்துவதில் இந்நிர்வாகம் வெற்றி பெற்றது. இந்திய தலைவர்கள் இப்பிரச்சனையை சுரண்டலுடன் ஒப்பிட்டனர். எல்லாவற்றிற்கும் மேலாக இக்கம்பெனியின் அலுவலர்கள் அனைவரும் நேர்மையற்று ஊழல் நிறைந்தவர்களாக இருந்தனர். அடுத்தது 2. தொழில் மூலதன காலம் பற்றி பார்க்கலாம். 1813 முதல் 1858ஆம் ஆண்டு வரையிலான காலம் தொழில் மூலதன காலமாகும். பிரிட்டிஷ் துணிமணிகளின் சந்தையாக இந்தியா விளங்கியது.
இந்தியாவிலிருந்து மலிவு விலையில் பெறப்பட்ட கச்சா பொருட்கள் இங்கிலாந்திற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு முழுமை பெற்ற பொருட்கள் இந்தியாவிற்கு அதிக விலையில் இறக்குமதி செய்யப்பட்டன. இவ்வாறு இந்தியர்கள் வஞ்சிக்கப்பட்டனர். இந்தியாவின் பாரம்பரிய கைவினைப் பொருட்கள் தூக்கி எறியப்பட்டன. அடுத்தது 3. நிதி மூலதனக் காலம் பற்றி பார்க்கலாம். 19ஆம் நூற்றாண்டின் இறுதி வருடங்களிலிருந்து சுதந்திரம் அடைந்த வரையிலான காலம் 3வது கட்டமான நிதி மூலதனக் காலமாகும். இக்காலகட்டத்தில் வியாபார நிறுவனங்கள், செலாவணி ஏற்றுமதி இறக்குமதி நிறுவனங்கள், மாற்று வங்கிகள் மற்றும் சில மூலதன ஏற்றுமதிகளில் நிதி ஏகாதிபத்தியம் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தத் தொடங்கியது. இந்திய மூலதனத்தை கொள்ளையடித்து இந்தியாவில் இருப்பு பாதை, சாலை வசதிகள், அஞ்சலகத்துறை, பாசனம், ஐரோப்பிய வங்கி முறை மற்றும் கல்வியில் குறிப்பிட்ட பகுதிகளில் பெரிய அளவில் முதலீடு செய்ய பிரிட்டன் முடிவு செய்தது. இதனால் சில பயன்களும் விளைந்தன என்பதை மறுக்க முடியாது. பிரிட்டன் இரயில்வே கட்டமைப்பு கொள்கையானது கற்பனை செய்ய முடியாத பொருளாதார பயனில்லா கொள்கையாகும். இந்தியாவின் வரி செலுத்துவோர் இருப்பு பாதை நிர்மாணத்திற்கு நிதி செலுத்த கட்டாயப்படுத்தப்பட்டனர். 1858ஆம் ஆண்டு கிழக்கிந்திய கம்பெனி தனது அரசியல் அதிகாரத்தை பிரிட்டிஷ் அரசிடம் ஒப்படைத்தது. அடுத்தது 4. இந்திய கைவினைப் பொருட்கள் நசிவு காலம் பற்றி பார்க்கலாம். இந்திய கைவினைப் பொருட்களுக்கு உலக அளவில் மிகுந்த வரவேற்பு இருந்தது. இந்திய ஏற்றுமதியில் கையால் நெய்யப்பட்ட பருத்தி, பட்டு ஆடைகள், காலிகோ துணிகள், அலங்கார பொருட்கள் மற்றும் மரச்சிற்பங்கள் முதன்மையானவையாக இடம் பெற்றிருந்தன. பாகுபாடான சுங்க வரிக் கொள்கை மூலம் பிரிட்டிஷ் அரசு வேண்டுமென்றே இந்திய கைவினைப் பொருட்களை அழித்தது. நவாப் மற்றும் அரசர்கள் காலம் முடிவுக்கு வந்தவுடன் இந்திய கைவினைப் பொருட்களை காப்பாற்ற எவருமில்லாத நிலை ஏற்பட்டது. இந்திய கைவினைப் பொருட்களால் இயந்திர தயாரிப்பு பொருட்களுடன் போட்டியிட முடியவில்லை. இந்தியாவில் இரயில்வே அறிமுகமான பின் பிரிட்டிஷ் பொருட்களுக்கான உள்நாட்டு சந்தை அதிகரித்தது. அடுத்தது இந்திய நில உடைமை முறைகள் பற்றி பார்க்கலாம். நில உடைமை முறை என்பது நிலங்களுக்கான உரிமை மற்றும் நிர்வகித்தல் பற்றியதாகும். பிற முறைகளிலிருந்து நில உடைமை முறை பின்வரும் விதங்களில் வேறுபடுகிறது. அ. நிலம் யாருக்கு சொந்தமானது? அ. நிலத்தில் யார் அறுவடை செய்வது? இ. நிலவருவாயை அரசுக்கு செலுத்துவதற்கு பொறுப்பானவர் யார்? மேற்கண்ட வினாக்களின் அடிப்படையில் சுதந்திரத்திற்கு முன் 3 விதமான நில உடைமை முறைகள் இருந்தன. அவை ஜமீன்தாரி முறை, மஹல்வாரி முறை மற்றும் இறையத்துவாரி முறை ஆகும். அடுத்தது 1. ஜமீன்தாரி முறை அல்லது நிலச்சுவாந்தாரி முறை பற்றி பார்க்கலாம். லார்டு காரன் வாலிஸ் 1793ஆம் ஆண்டில் நிரந்தர சொத்துரிமை சட்டத்தை அறிமுகப்படுத்திய பிறகு ஜமீன்தாரி முறையே ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி உருவாக்கியது. இம்முறையில் நிலச்சுவாந்தாரர்களும் ஜமீன்தாரர்களும் நிலத்தின் சொந்தக்காரர்களாக அறிவிக்கப்பட்டு நில வருவாயை அரசுக்கு செலுத்த வேண்டிய முழு பொறுப்பும் அவர்களிடமே வழங்கப்பட்டது. வசூலிக்கப்பட்ட நிலவருவாயில் 11/10 பங்கு அரசுக்கு செலுத்தப்பட வேண்டும் என்றும் மீதத் தொகை ஜமீன்தாரர்களுக்கான ஊதியமாகவும் அறிவிக்கப்பட்டது. அடுத்தது 2. மஹல்வாரி முறை அல்லது இனவாரி முறை பற்றி பார்க்கலாம். இம்முறை அறிமுகப்படுத்தப்பட்டு பின்னர் மத்திய பிரதேசம் மற்றும் பஞ்சாபிற்கும் விரிவுபடுத்தப்பட்டது. இம்முறையில் கிராம மக்களாலான குழுவினர் நிலச் சொந்தக்காரர்களாக இருந்து நிர்வாகம் செய்தனர். அக்குழுவினர் நிலத்தை விவசாயிகளிடம் பிரித்து கொடுத்து அவர்களிடமிருந்து வருவாயை பெற்று அரசுக்கு செலுத்தினர். அடுத்தது 3. இறையத்துவாரி முறை அல்லது சொந்த சாகுபடி முறை பற்றி பார்க்கலாம். இம்முறை முதலில் தமிழ்நாட்டில் அறிமுகம் செய்யப்பட்டு பின்னர் மகாராஷ்டிரா, குஜராத், அஸ்ஸாம், கூர்க், கிழக்கு பஞ்சாப் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய இடங்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டது. இம்முறையில் நிலத்தை சொந்தம் கொண்டாடும் உரிமை மற்றும் நிலத்திற்கான கட்டுப்பாடு நில உரிமையாளரிடமே இருந்தது. உரிமையாளர்களிடம் நேரடியான உறவு இருந்தது. சுதந்திரத்திற்கு முன்னர் இம்முறை குறைந்த அடக்குமுறை உடையதாக இருந்தது. அடுத்தது தொழில் மற்றும் காலனித்துவ முதலாளித்துவம் பற்றி பார்க்கலாம். இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் தொழில் மாற்ற செயல்பாடு பொதுவாக 2 வகைகளாகும். அடுத்தது 19ஆம் நூற்றாண்டில் தொழில் வளர்ச்சி பற்றி பார்க்கலாம். 19ஆம் நூற்றாண்டில் ஆங்கிலேய முதலீட்டாளர்கள் தாங்கள் பெற்ற அனுபவங்களின் அடிப்படையில் பல முன்னோடி தொழில் நிறுவனங்களை இந்தியாவில் ஆரம்பித்தனர். ஆங்கிலேய நிறுவனங்களுக்கு நிலையான ஆதரவு கிடைத்தது. 19ஆம் நூற்றாண்டில் ஆங்கிலேயர் தொழில் புரட்சிக்கு வித்திட்ட போதும்
அவர்கள் இலாபத்தை ஈட்டுவதையே முதன்மை குறிக்கோளாக கொண்டிருந்தனர். இந்திய பொருளாதாரத்தை முன்னேற்றுவதில் ஆர்வமில்லாமல் இருந்தனர். 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் 36 சணல் ஆலைகளும் 194 பருத்தி ஆலைகளும் அதிக எண்ணிக்கையிலான தொழில் பூங்காக்களும் இருந்தன. நிலக்கரி உற்பத்தி ஆண்டுக்கு 6 மில்லியன் டன்களாக உயர்ந்தது. அடுத்தது 20ஆம் நூற்றாண்டில் தொழில் முன்னேற்றம் பற்றி பார்க்கலாம். 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் சுதேசி இயக்கம் இந்தியாவில் தொழில் மயமாதலை ஊக்குவித்தது. 1914ஆம் ஆண்டில் முதல் உலகப் போர் வெடிக்கும் வரை இந்தியாவின் பழைய புதிய நிறுவனங்கள் மெதுவான மற்றும் நிலையான வளர்ச்சியை பராமரித்து வந்தன. இக்காலத்தில் 70க்கும் மேற்பட்ட பருத்தி ஆலைகளும் 30க்கும் மேற்பட்ட சணல் ஆலைகளும் அமைக்கப்பட்டன. நிலக்கரி உற்பத்தி 2 மடங்கானது. இரும்பு எஃகு தொழிற்சாலைகளுக்கான அடித்தளம் அமைக்கப்பட்டது. இரயில்வே அமைப்பு விரிவுபடுத்தப்பட்டது. 1924 முதல் 1939 வரையிலான காலகட்டத்தில் பல்வேறு பெரிய நிறுவனங்களான இரும்பு, எஃகு, பருத்தி நெசவாலைகள், சணல், தீப்பெட்டி, சர்க்கரை, காகித மற்றும் காகித கூழ் நிறுவனங்கள் போன்றவை பாதுகாப்பு வளையத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டன. இது இந்தியாவில் பாதுகாக்கப்பட்ட தொழில்கள் விரிவடைய வழிவகுத்தது. இவ்வாறு பாதுகாக்கப்பட்ட தொழில்கள் முழுமையாக இந்திய சந்தையை கைப்பற்றி அயல்நாட்டு போட்டிகளை முழுவதுமாக முறியடித்தன. ஆரம்பத்தில் ஆங்கிலேய அரசு இந்திய பொருளாதாரத்தை கச்சா பொருட்கள் உருவாக்குவதாக உருமாற்றி தங்கள் நாட்டின் பொருட்களுக்கான சந்தையாக இந்தியாவை ஆக்க முயற்சி செய்தது. இதன் மூலம் பல வழிகளில் இந்திய பொருளாதாரத்தை நசுக்க முயற்சித்தது. ஆங்கிலேய முதலீட்டாளர்கள் சாதகமான இந்திய புவியியல் காரணிகளை பயன்படுத்தி படிப்படியாக சணல், தேயிலை, காபி, பருத்தி நெசவு, காகிதம், காகிதக்கூழ், சர்க்கரை போன்ற பல்வேறு தொழிற்களை இந்தியாவில் உருவாக்கினார்கள். ஆனால் இந்திய தொழிலாளர்களை பெருமளவில் உறிஞ்சினார்கள். அடுத்தது ஆங்கிலேயர் ஆதிக்கத்தால் பொருளாதாரத்தில் ஏற்பட்ட பிரச்சினைகள் பற்றி பார்க்கலாம். 1. ஆங்கில ஆதிக்கம் இந்திய தொழில்களை முடக்கியது. 2. ஆங்கில பொருளாதார கொள்கை இந்தியாவின் மூலதன ஆக்கத்தை குன்றச் செய்து வளர்ச்சியை தடுத்து நிறுத்தியது. 3. நம்மிடமிருந்து சுரண்டப்பட்ட சொத்துக்கள் ஆங்கிலேயர்களின் மூலதன முன்னேற்றத்திற்கு நிதியுதவி செய்தன. 4. இந்தியாவின் பெரும்பான்மையான மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்திற்கு வேளாண்மையை சார்ந்து இருந்தபோதும் இந்திய வேளாண்மை தொழில் தேக்கமடைந்து நலிவுற்றது. 5. இந்தியாவில் ஆங்கிலேயர் ஆதிக்கம் நவீன தொழில்துறை வளர்ச்சிக்கு குறிப்பிடத்தக்க எவ்வித பங்களிப்பும் வழங்காமல் இந்தியாவின் கைவினைத் தொழில் நிறுவனங்கள் சரிவடைவதற்கு காரணமாக இருந்தது. 6. ஆங்கில காலனி ஆதிக்கத்தால் தோட்டக்கலை, சுரங்கங்கள், சணல் ஆலைகள், வங்கிகள் மற்றும் கப்பல் போக்குவரத்து போன்ற துறைகளில் முன்னேற்றத்திற்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் முதலாளித்துவ நிறுவனங்களை ஊக்குவித்தது. அதை வெளிநாட்டவர்கள் நிர்வகித்தார்கள். இத்தகைய இலாப நோக்க நடவடிக்கைகளால் இந்திய வளங்கள் மேலும் சுரண்டப்பட்டன. அடுத்தது 1991ஆம் ஆண்டுக்கு முந்தைய முக்கிய தொழிற் கொள்கைகள் பற்றி பார்க்கலாம். ஆசியாவின் 3வது முக்கிய பொருளாதாரம் இந்தியாவாகும். 70 ஆண்டு கால சுதந்திர வாழ்க்கை இந்தியாவின் சமூக பொருளாதார முன்னேற்றத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. அடுத்தது இந்திய தொழிற்கொள்கை பற்றி பார்க்கலாம். 1948, 1956, 1977, 1980, 1990, 1991 ஒரு நாட்டின் பொருளாதார முன்னேற்றம் குறிப்பாக தொழில் மயமாதலை சார்ந்துள்ளது. சுதந்திரம் அடைந்த போது இந்தியா பலவீனமான தொழில் அடிப்படையை பெற்றிருந்தது. ஆகையால் சுதந்திரம் பெற்றதற்கு பிந்தைய காலத்தில் இந்திய அரசு வலிமையான தொழில் அமைப்பை உருவாக்குவதற்கான சிறப்பு வலியுறுத்தல்களை மேற்கொண்டது. 1948 மற்றும் 1956ஆம் ஆண்டுகளில் ஏற்படுத்தப்பட்ட தொழிற்கொள்கை தீர்மானங்கள் சிறு மற்றும் பெரிய அளவிலான நிறுவனங்களை முன்னேற்றுவதற்கான அவசியத்தை எடுத்துக் கூறியன. அடுத்தது 1. 1948ஆம் ஆண்டின் தொழிற்கொள்கை தீர்மானம் பற்றி பார்க்கலாம். இந்திய அரசு தொழில் மயமாதலின் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை உணர்ந்தது. ஆகையால் 1948ஆம் ஆண்டு ஏப்ரல் 6 அன்று தனது முதல் தொழிற்கொள்கையை அறிவித்தது. இந்த கொள்கையின் முக்கிய நோக்கம் இந்தியாவில் கலப்பு பொருளாதாரத்தை அறிமுகப்படுத்துதலாகும்.
1. இந்திய தொழில்கள் 4 வகைகளாக பிரிக்கப்பட்டன. அவை பொதுத்துறை, மூலத் தொழில்கள், பொது மற்றும் தனியார் துறை, முக்கிய தொழில்கள், கட்டுப்படுத்தப்பட்ட தனியார் துறை, தனியார் மற்றும் கூட்டுறவு நிறுவனங்கள். 2. இக்கொள்கை குடிசைத் தொழில்கள் மற்றும் சிறிய அளவிலான தொழில்களை பாதுகாக்க முயற்சி மேற்கொண்டது. 3. இருப்புப் பாதைகள் மற்றும் இரும்புத்தாது முதலான கனிம வளங்களுக்கான பிரத்யேக உரிமையில் மாநில மற்றும் மத்திய அரசுகள் ஏகபோகம் பெற்று இருந்தன. ஆனால் இப்போது நிலைமை மாறிக்கொண்டு வருகிறது. 4. இந்திய அரசு பிற நாடுகளிலிருந்து கிடைக்கக்கூடிய வெளிநாட்டு முதலீட்டின் முக்கியத்துவத்தை ஊக்குவித்தாலும் அதன் முழு கட்டுப்பாடு இந்தியர்களின் கரங்களிலேயே இருக்க வேண்டும் என்று முடிவு செய்தது. அடுத்தது தொழிற்கொள்கைகள் பற்றி பார்க்கலாம். அடுத்தது தொழிற்கொள்கை 1948 பற்றி பார்க்கலாம். மைய அரசின் முற்றுரிமை. இரயில்வே, இராணுவத் தளவாடங்கள், அணு ஆற்றல், தபால் துறை போன்றவை இந்திய அரசின் முற்றுரிமையின் கீழ் செயல்படும். மாநில அரசின் முற்றுரிமை. இயற்கை வளங்களான நிலக்கரி, எஃகு, விமான உதிரிபாகங்கள் தயாரிப்பு, வாகன உற்பத்தி, கம்பியில்லா தொடர்பு சாதனங்கள் மற்றும் எண்ணெய் வளங்கள் போன்றவை மாநில அரசின் முற்றுரிமையின் கீழ் செயல்படும். ஒழுங்குபடுத்தப்படாத தனியார் அமைப்புகள். மேற்காண் 2 உள்ளடங்காத ஏனைய தொழில்களில் தனியார் அமைப்புகள் மற்றும் கூட்டுறவு அமைப்புகள் ஈடுபடலாம். அடுத்தது 2. 1956 தொழிற்கொள்கை தீர்மானம் பற்றி பார்க்கலாம். 1. 1956 ஆண்டு தொழில்துறை தீர்மானக் கொள்கை பொதுத்துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்தது. அதே நேரத்தில் தனியார் துறையையும் நியாயமான முறையில் வழி நடத்தியது. 2. அரசாங்கம் குடிசைத் தொழில் மற்றும் சிறு தொழில்களை ஊக்குவித்து நேரடி மானியம் அளித்தது. பெருமளவு உற்பத்தி நிறுவனங்களின் உற்பத்தியை கட்டுப்படுத்த பல்வேறு விதமான வரிகளையும் அரசு விதித்தது. 3. வளர்ச்சிகளால் வட்டார வேற்றுமையை குறைக்க இந்த தொழிற்கொள்கை வலியுறுத்தியது. 4. இந்திய முதலீடுகளின் தேவையை அரசு புரிந்திருந்தது. அடுத்தது தொழிற்கொள்கை 1956 பற்றி பார்க்கலாம். மகளனோபிஸின் வளர்ச்சி மாதிரியின் அடிப்படையில் அமைக்கப்பட்டது. இது நீண்டகால பொருளாதார வளர்ச்சிக்கு கனரக தொழில்துறையின் முக்கியத்துவத்தை உணர்த்தியது. தொழிற்கொள்கை 1956 தொழில்கள் 3 வகையாக பிரிக்கப்பட்டன. 17 தொழில்கள் பற்றி பார்க்கலாம். இரயில்வே, வான்வழி போக்குவரத்து, இராணுவ தளவாடங்கள் மற்றும் வெடிமருந்துகள், இரும்பு மற்றும் எஃகு, அணு ஆற்றல் போன்ற தொழில்கள் இதில் அடங்கும். 12 தொழில்கள் பற்றி பார்க்கலாம். மாநில அரசு சொந்தமாக கொண்டிருக்கும் இந்த தொழில்களுக்கு தனியார் துறை துணையாக இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. 3வது பிரிவு பற்றி பார்க்கலாம். மேற்காண் தொழில்கள் தவிர்த்து ஏனைய தொழில்கள் தனியார் துறையோ அல்லது அரசு துறையோ வளர்ச்சியை நோக்கமாக கொண்டு செயல்பட தடையில்லை. அடுத்தது 3. 1991 தொழிற்கொள்கை தீர்மானம் பற்றி பார்க்கலாம். 1. புதிய பொருளாதார கொள்கையின் முக்கிய நோக்கமாவது இந்திய பொருளாதாரத்தை உலகமயமாக்கல் மூலம் அங்காடியை திறந்து விடுதல் ஆகும். 2. இதன் மூலம் இந்திய அங்காடிக்கு ஒரு புதிய திசையை வழங்குவதாகும். 3. புதிய பொருளாதார கொள்கை பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்தி பணவீக்கத்தை குறைப்பதிலும் அந்நிய செலாவணி இருப்புகளை அதிகரிப்பதிலும் அதிக கவனம் செலுத்துகிறது. அடுத்தது பசுமை புரட்சி பற்றி பார்க்கலாம். பசுமை புரட்சி என்பது வேளாண் துறையில் தொழில்நுட்ப மாற்றத்தை ஏற்படுத்தி ஒரு திருப்புமுனையாக அமைந்தது. 1960க்கு பிறகு பாரம்பரிய வேளாண் முறைகள் சிறிது சிறிதாக மாற்றப்பட்டு புதிய தொழில்நுட்ப வேளாண் முறைகள் இந்தியாவில் செயல்படுத்தப்பட்டன. இதற்கு ஆரம்பமாக 1960 முதல் 61 வரை 7 மாவட்டங்களில் வழிநடத்தும் திட்டம் மூலமாக புதிய தொழில்நுட்பத்தை வேளாண் துறையில் பயன்படுத்தும் முயற்சி எடுக்கப்பட்டது. இது அதிக விளைச்சல் தரும் ரகங்களை உற்பத்தி செய்வதற்கான திட்டம் HYVP ஆகும். அடுத்தது பசுமை புரட்சியின் சாதனைகள் பற்றி பார்க்கலாம். 1. புதுமையான யுக்திகளின் பெரிய சாதனை முதன்மை பயிர்களான கோதுமை மற்றும் நெல் போன்ற பயிர்களின் உற்பத்தி பன்மடங்காக பெருகியது ஆகும். 2. அதிக விளைச்சல் தரக்கூடிய வகைகளான நெல், கோதுமை, மக்காச்சோளம் மற்றும் சோளம் போன்ற பயிர்களுக்கு மட்டுமே பசுமை புரட்சி முக்கியத்துவம் கொடுத்தது. 3. இப்புது யுக்தி வணிக பயிர்கள் அல்லது பணப்பயிர்களான கரும்பு, பருத்தி,
சணல் எண்ணெய் வித்துக்கள் மற்றும் உருளைக்கிழங்கு போன்றவற்றின் உற்பத்தியை அதிகரிக்க உதவியது. 4. சிறந்த விதைகள் மூலமாக அனைத்து பயிர்களின் உற்பத்தித் திறனும் பெருகியது. 5. வேளாண்மைக்கு தேவையான கருவிகளான டிராக்டர்கள், இயந்திரங்கள், கதிரடிப்பான்கள் மற்றும் நீர் ஏற்றும் இயந்திரங்கள் போன்றவற்றை உற்பத்தி செய்யும் தொழில்கள் வளர்வதற்கு பசுமை புரட்சி நேரடி காரணமாக விளங்கியது. 6. கிராமப்புற மக்களுக்கு பசுமை புரட்சி செழிப்பை வழங்கியது. அதிகமான உற்பத்தி கிராமப்புற மக்களுக்கு அதிக வேலை வாய்ப்பை வழங்கியது. இதன் காரணமாக அவர்களது வாழ்க்கை தரம் உயர்வடைந்தது. 7. பல்வகை பயிர் வளர்ப்பு முறை மற்றும் அதிக அளவில் வேதி உரங்களை பயன்படுத்தியதால் உழைப்பிற்கான தேவை அதிகரித்தது. 8. வங்கிகள் மற்றும் கூட்டுறவு வங்கிகள் மூலமாக நிதி ஆதாரங்கள் வழங்கப்பட்டன. இந்த வங்கிகள் விவசாயிகளுக்கு எளிமையான முறைகளில் கடன்களை வழங்கின. புதிய வேளாண் யுத்தி பல்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகிறது. புதிய வேளாண் தொழில்நுட்பம், விதை, உரங்கள், தண்ணீர் தொழில்நுட்பம் அல்லது எளிதாக பசுமை புரட்சி என அழைக்கப்படுகிறது. வேளாண் புரட்சிகள் பற்றி பார்க்கலாம். பசுமை புரட்சி வேளாண்மை, உணவுதானிய உற்பத்தி. வெண்மை புரட்சி பால். நீல புரட்சி மீன். மஞ்சள் புரட்சி எண்ணெய் வித்துக்கள். தங்க புரட்சி பழங்கள் ஆப்பிள். கருப்பு புரட்சி பெட்ரோலியம். வெள்ளி புரட்சி முட்டை. வட்ட புரட்சி உருளைக்கிழங்கு. சிவப்பு புரட்சி இறைச்சி மற்றும் தக்காளி. சாம்பல் புரட்சி உரங்கள். பழுப்பு புரட்சி தோல் பொருட்கள். இளஞ்சிவப்பு புரட்சி இறால். அடுத்தது பசுமை புரட்சியின் பலவீனங்கள் பற்றி பார்க்கலாம். 1. பருவமழைகளை நம்பியிருக்கும் நிலைமை இன்னும் மாறவில்லை. இதனால் இந்திய வேளாண்மையில் இன்று வரை ஒரு நிச்சயமற்ற நிலைமை நிலவுகிறது. 2. விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லிகள் மற்றும் தண்ணீருக்காக பேரளவு மூலதனம் தேவைப்படுகிறது. 3. பெரு, சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு இடையேயான வருமான இடைவெளி அதிகரித்தது. நீர்ப்பாசனம் மற்றும் மழை பொழிவை நம்பியிருக்கும் பகுதிகளுக்கு இடையே ஏற்றத்தாழ்வு அதிகரித்தது. இக்கருத்துக்கு மாற்று கருத்தும் உள்ளது. 4. பண்ணைகள் இயந்திர மயமாக்கப்பட்டதால் பஞ்சாப் மற்றும் ஹரியானாவின் சில பகுதிகளைத் தவிர பிற கிராமப்புறங்களில் விவசாய தொழிலாளர்களுக்கான வேலையின்மை அதிகரித்தது. 5. அதிக இரசாயன பயன்பாடு, கனிம பொருள்கள் மண்வளத்தை குறைத்து மனித ஆரோக்கியத்தை கெடுக்கிறது. தற்போது இயற்கை கரிம விவசாயம் ஊக்குவிக்கப்படுகிறது. அடுத்தது 2வது பசுமை புரட்சி பற்றி பார்க்கலாம். அதிக வேளாண்மை வளர்ச்சிக்காக இந்திய அரசு 2வது பசுமை புரட்சியை செயல்படுத்தியது. இந்த 2வது புரட்சியின் முக்கிய நோக்கம் 2006 முதல் 2007 வரை 214 மில்லியன் டன்களாக இருந்த உணவு பயிர் உற்பத்தியை 2020 இல் 400 மில்லியன் டன்களாக உயர்த்துதலாகும். வேளாண்மையின் வளர்ச்சி விகிதத்தை அடுத்த 15 ஆண்டுகளில் 5% 6% ஆகஸ்ட் உயர்த்த திட்டமிடப்பட்டுள்ளது. அடுத்தது 2வது பசுமை புரட்சிக்கான தேவைகள் பற்றி பார்க்கலாம். 1. ஒரு ஏக்கருக்கான உற்பத்தியை 2 மடங்காக தரக்கூடிய மரபணு மாற்றம் செய்யப்பட்ட விதைகளை அறிமுகம் செய்தல். 2. மரபணு மாற்றம் செய்யப்பட்ட விதைகளை சந்தைப்படுத்த தனியார் துறையின் பங்களிப்பை உறுதி செய்தல். 3. பாசன வசதிகளை துரிதப்படுத்துவதிலும் நீர் ஆதாரங்களை நிர்வகிப்பதிலும் அரசு முக்கிய பங்கு வகிக்க வேண்டும். 4. நதி நீர் இணைப்பின் மூலம் உபரி நீரை பற்றாக்குறையுள்ள பகுதிகளுக்கு பரிமாற்றம் செய்ய வேண்டும். அடுத்தது பெரிய அளவிலான தொழிற்சாலைகள் பற்றி பார்க்கலாம். பெரிய அளவிலான தொழிற்சாலை என்பது பெரிய உள்கட்டமைப்பு, அதிக மனித சக்தி, அதிக மூலதன சொத்துக்களை உள்ளடக்குவதாகும். இது பல தொழிற்சாலைகளை கண்காணித்து ஒரே தொழிற்சாலையின் கீழ் உள்ளடக்குவதாகும். இரும்பு மற்றும் எஃகு தொழிற்சாலை, நெசவு தொழிற்சாலை, ஆட்டோமொபைல் தொழிற்சாலை போன்ற கனரக தொழிற்சாலைகள் அனைத்தும் பெரிய அளவிலான தொழிற்சாலைகள் ஆகும். கடந்த சில வருடங்களாக தகவல் தொழில்துறையின் அபரிமித வளர்ச்சி மற்றும் அதன் அதிக வருமான உருவாக்கம் போன்ற காரணங்களினால் தகவல் தொழில்நுட்ப தொழில்களும் பெரிய அளவிலான தொழில்களின் வகையில் சேர்க்கப்பட்டுள்ளது. இந்திய பொருளாதாரமானது பொருளாதார வளர்ச்சி, வெளிநாட்டு பண உருவாக்கம், அதிக நபருக்கு வேலை வாய்ப்பு வழங்குவதல் ஆகியவற்றிற்கு பெரும் தொழிற்சாலையை பெரிதும் நம்பியுள்ளது. பெரும் நிறுவனங்களோ அதிக இலாபம் சம்பாதிப்பதையே நோக்கமாக கொண்டிருக்கும் என பொருளியல் கோட்பாடுகள் கூறியுள்ளன. பின்வருபவை பெரிய அளவிலான தொழிற்சாலையானவை ஆகும். அடுத்தது 1. இரும்பு எஃகு தொழிற்சாலை பற்றி பார்க்கலாம்.
முதல் எஃகு தொழிற்சாலை ஜாரியாவில் உள்ள குல்டி என்னுமிடத்தில் நிறுவப்பட்டது. மேற்கு வங்காளத்தில் உள்ள வங்காள இரும்பு தொழில் கம்பெனி 1870ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. 1907இல் பெரிய அளவிலான இரும்பு எஃகு தொழிற்சாலை டிஸ்கோ ஜாம்ஷெட்பூரிலும், அதனைத் தொடர்ந்து டிஸ்கோ தொழிற்சாலை 1919 கான்பூரிலும் தொடங்கப்பட்டன. இவை இரண்டும் தனியார் துறை ஆகும். முதலில் நிறுவப்பட்ட பொதுத்துறை நிறுவனம் பத்ராவதியில் உள்ள விஸ்வேசையா இரும்பு எஃகு தொழில் ஆகும். மேற்கூறப்பட்ட அனைத்தும் சேல் ஆல் நிர்வகிக்கப்படுகின்றன. தற்போது டிஸ்கோ தவிர மற்ற அனைத்து முக்கிய இரும்பு எஃகு நிறுவனங்களும் பொதுத்துறையின் கீழ் இயங்குகின்றன. இந்திய எஃகு நிறுவனம் சேல் 1974இல் நிறுவப்பட்டது மற்றும் எஃகு துறையை மேம்படுத்தும் பொறுப்பும் அதற்கு அளிக்கப்பட்டது. தற்போது இந்தியா எஃகு உற்பத்தியில் உலக அளவில் 8வது உயரிய இடத்தில் உள்ளது. அடுத்தது பொதுத்துறையில் எஃகு நிறுவனம் பற்றி பார்க்கலாம். இடம் உதவி ரூர்கேலா ஒரிசா ஜெர்மனி அரசு. விலாய் மத்திய பிரதேசம் ரஷ்யா அரசு. துர்காபூர் மேற்கு வங்காளம் இங்கிலாந்து அரசு. போகாரோ ஜார்க்கண்ட் ரஷ்யா அரசு. பர்னப்பூர் மேற்கு வங்காளம் தனித்துறையிலிருந்து பெறப்பட்டது. விசாகப்பட்டினம் ஆந்திரா ரஷ்யா அரசு. பெர்ன்பூர் மேற்கு வங்காளம் தனியார் துறையிடமிருந்து 1976இல் பெறப்பட்டது. சேலம் தமிழ்நாடு இந்திய அரசு. வெளிநாட்டு உதவி இல்லை. விஜய்நகர் கர்நாடகா இந்திய அரசு. பத்ராவதி கர்நாடகா நாட்டுடைமையாக்கப்பட்ட விஸ்வேசையா இரும்பு எஃகு நிறுவனம் மத்திய மாநில அரசுக்கு சொந்தம். அடுத்தது 2 சணல் தொழில் பற்றி பார்க்கலாம். இந்தியா போன்ற நாட்டுக்கு சணல் தொழில் மிக முக்கியமானதாகும். காரணம், இத்தொழில் மூலம் வெளிநாட்டு செலவாணி ஈட்டப்படுகிறது. மேலும் இத்தொழில் கணிசமான வேலை வாய்ப்பை அளிக்கிறது. 1855இல் மேற்கு வங்க மாநிலத்தில் உள்ள ரேஷ்ரா எனும் ஊரில் நவீனமயப்படுத்தப்பட்ட தொழிற்சாலை முதல் முறையாக உருவாக்கப்பட்டது. இந்தியாவின் சணல் தொழில் பாரம்பரியமாக ஏற்றுமதி செய்து வருகிறது. உலக அளவில் இந்தியா கச்சா சணல் உற்பத்தியிலும் சணல் பொருட்கள் தயாரிப்பிலும் முதலிடத்திலும் சணல் பொருட்கள் ஏற்றுமதியில் 2ஆம் இடத்திலும் உள்ளது. அடுத்தது 3 பருத்தியும் நெசவுத் தொழிலும் பற்றி பார்க்கலாம். இந்தியாவில் நெசவுத் தொழில் மிக பழமையானதாகும். அதிக தொழிலாளர்களையும் கொண்ட துறையாகும். இத்துறையானது ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட பெரிய அளவிலானதும் பரந்துபட்ட அளவிலும் வளர்ந்துள்ளது. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 4% இம் மதிப்பு கூட்டப்பட்ட உற்பத்தியில் 20% இம் ஏற்றுமதி வருவாயில் 1/3 இத்துறையின் மூலம் கிடைக்கிறது. கொல்கத்தாவிற்கு அருகிலுள்ள குளோஸ்டர் துறைமுக நகரில் 1818இல் முதல் நவீன துணி உற்பத்தி ஆலை அமைக்கப்பட்டது. ஆயினும் இவ்வாலை சிறப்பாக இயங்கவில்லை. அடுத்ததாக 1854இல் மும்பையில் என் தேபேர் தேபா என்பவரால் மும்பையின் நூற்பு மற்றும் நெசவு கம்பெனி மும்பை ஸ்பின்னிங் அண்ட் வீவிங் கோ உருவாக்கப்பட்டது. அடுத்தது 4 சர்க்கரை தொழில் பற்றி பார்க்கலாம். இந்தியாவில் வேளாண் சார்பு தொழில்களில் பருத்தி தொழிலுக்கு அடுத்தபடியாக சர்க்கரை தொழில் உள்ளது. உலக அளவில் இந்தியா பெரிய அளவிலான சர்க்கரை உற்பத்தியாளராகவும் பெரிய அளவிலான நுகர்வோராகவும் இருக்கிறது. சர்க்கரை உற்பத்தியில் இந்திய அளவில் 1/3 அளவை மகாராஷ்டிரா மாநிலம் மட்டுமே உற்பத்தி செய்கிறது. அடுத்தபடியாக உத்தரப்பிரதேச மாநிலம். அடுத்தது 5 உரத்தொழில் பற்றி பார்க்கலாம். இந்தியாவில் நைட்ரஜனை பயன்படுத்தி தயாரிக்கும் உரத்தொழிலானது உலகின் 3வது பெரிய தொழிலாகும். அடுத்தது 6 காகிதத் தொழில் பற்றி பார்க்கலாம். 1812இல் வங்கத்தில் உள்ள செராம்பூர் ஊரில் இயந்திரத்தால் செயல்படும் காகித ஆலை உருவாக்கப்பட்டது. உலகில் உள்ள காகித தொழிற்சாலைகளின் பட்டியலில் இந்தியா 15வது இடத்தில் உள்ளது. அடுத்தது 7 பட்டுத் தொழில் பற்றி பார்க்கலாம். இயற்கையான பட்டு தயாரிப்பில் இந்தியா 2ஆம் இடத்தில் உள்ளது. சீனா முதலிடம். தற்போது உலக அளவில் இந்தியாவின் உற்பத்தி 16% ஆகும். இந்தியா மட்டுமே கீழ்க்கண்ட வணிக அடிப்படையிலான 5 வகையான பட்டுத் துணிகளை உற்பத்தி செய்கிறது. அதாவது மல்பெரி பட்டு, வெப்ப மண்டல டஸ்ஸர் பட்டு, ஓக் டஸ்ஸர் பட்டு, எரி மற்றும் முகா பட்டு ஆகியன. அடுத்தது 8 பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு பற்றி பார்க்கலாம். அஸ்ஸாம் மாநிலத்தில் உள்ள டிக்பாய்
திக்போய் எனும் ஊரில் 1889 வெற்றிகரமாக முதல் முறையாக எண்ணெய் கிணறு தோண்டப்பட்டது. தற்போது நாட்டின் பல்வேறு பகுதிகளில் எண்ணெய் இருப்பிடங்கள் அடையாளம் காணப்பட்டு எண்ணெயை வெளியில் எடுப்பதற்கான பணிகள் நடந்து வருகின்றன. இத்தகைய எண்ணெய் மற்றும் எரிவாயு வளங்களை எடுப்பதற்காக உத்தரகண்ட் மாநிலத்தில் உள்ள டெஹ்ராடூன் நகரில் 1956 எண்ணெய் மற்றும் எரிவாயு கழகம் ONGC உருவாக்கப்பட்டது. அடுத்தது சிறிய அளவிலான தொழிற்சாலைகள் பற்றி பார்க்கலாம். இந்திய பொருளாதார முன்னேற்றத்தில் சிறு தொழில்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. மொத்த புத்தாங்களில் 60 முதல் 70% சிறு தொழில்கள் மூலமாக கிடைத்தவையே. இன்றைய பெரிய தொழில்களில் பெரும்பான்மையான தொழில்கள் சிறு தொழில்களாக உருவாக்கப்பட்டு பின் வளர்ந்து பெரிய தொழில்களாக மாறியுள்ளன. இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியில் சிறு தொழில்களின் பங்கு பற்றி கீழே காண்போம். அடுத்தது பொருளாதார முன்னேற்றத்தில் சிறு தொழில்களின் பங்கு பற்றி பார்க்கலாம். அடுத்தது 1. சிறு தொழில்கள் மூலம் வேலை வாய்ப்பு பற்றி பார்க்கலாம். சிறு தொழில்கள் அதிக தொழிலாளர்களை பயன்படுத்தும் உத்தியை பயன்படுத்துகின்றன. இதனால் அதிக வேலைவாய்ப்பு கொடுக்கும் துறையாக உள்ளது. இதன் மூலமாக வேலையில்லா திண்டாட்டம் பெரிய அளவில் குறைகிறது. கைவினைஞர்கள், தொழில் நுட்ப பயிற்சி பெற்றவர்கள், தொழில் முனைபவர்கள், பாரம்பரிய கலைஞர்கள், கிராமப்புற மக்கள் மற்றும் அமைப்பு சாரா நிறுவனங்களுக்கு வேலை வாய்ப்பை சிறு தொழில் துறை அளிக்கிறது. சிறு தொழில் துறையில் உழைப்பு முதலீட்டு விகிதம் அதிகம். அடுத்தது 2. சிறு தொழில் தரும் சமமான மண்டல வளர்ச்சி பற்றி பார்க்கலாம். சிறு தொழில்கள் பெரும்பாலும் பின்தங்கிய பகுதிகளிலும் கிராமப்புற பகுதிகளிலும் அமைவதால் இவற்றின் தாக்கம் பரந்துபட்ட வளர்ச்சியை அளிக்கிறது. கிராமம் மற்றும் பின்தங்கிய பகுதிகளில் தொழில் வளர்ச்சி வேற்றுமைகளை களைய உதவி செய்கிறது. சிறு தொழில்களின் வளர்ச்சியினால் மக்கள் தொகை நெருக்கம், சேரிகளின் வளர்ச்சி, சுகாதாரமின்மை, மாசுபாடு ஆகியவை குறைகிறது. இவை இந்தியாவின் புறநகர் பகுதி மற்றும் கிராமப்புற பகுதிகளிலும் வாழும் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துகிறது. இதனால் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தொழில் முனைவோர் உருவாகவும் அவர்கள் திறமை வெளிப்படவும் வாய்ப்பாகிறது. அதோடு வருமானம் குறிப்பிட்ட ஒரு சில வணிக குடும்பங்களிடம் மட்டும் குவியாமல் பலரது கைகளில் பரவ வாய்ப்பளிக்கிறது. அடுத்தது 3. உள்ளூர் வளங்களை பயன்படுத்த சிறு தொழில் உதவி செய்கிறது பற்றி பார்க்கலாம். சிறு சேமிப்பு, தொழில் முனைவோர் திறமை போன்ற உள்ளூர் சார்ந்த வளங்கள் பயன்பாடற்று வீணாகாமல் அது வெளிப்படவும் பலருக்கும் பயன்படவும் சிறு தொழில் காரணமாகிறது. கைவினைப் பொருட்கள் தயாரிப்போரின் பாரம்பரிய குடும்ப திறன்களை வளர்க்க சிறு தொழில் உதவுகிறது. வளர்ந்த நாடுகளில் கைவினைப் பொருட்களுக்கு மிகுந்த வரவேற்பு இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் கிராமங்களிலும் சிறு நகரங்களிலும் உள்ள உள்ளூர் தொழில் முனைவோர்களையும் சுய தொழில் செய்வோர்களையும் வளர்த்தெடுக்க சிறு தொழில் உதவுகிறது. அடுத்தது 4. மூலதன பயன்பாடு முழுமை பெற சிறு தொழில் வழிவகுக்கிறது பற்றி பார்க்கலாம். சிறு தொழில் மூலதனத்தின் தேவை குறைவே. இத்துறையில் செய்த முதலீட்டிற்கு காத்திருப்பு காலம், ஜெஸ்டேஷன் பீரியட் மிக குறைவாக இருக்குமாதலால் வருமானம் விரைவில் வர வாய்ப்பு உள்ளது. திருப்பிச் செலுத்தல் காலமும் சிறு தொழில் நிறுவனங்களுக்கு மிக குறுகியதாக உள்ளது. அதிக வெளியீடு மூலதன விகிதத்தையும் அதிக வேலைவாய்ப்பு மூலதன விகிதத்தையும் நிலைப்படுத்தும் சக்தியாக சிறுதொழில் முறை உள்ளது. கிராமப்புற மக்களையும் சிறு நகர் வாழ் மக்களையும் சேமிப்பின் பக்கம் திருப்பவும் தொழில் சார்ந்த நடவடிக்கைகளில் ஈடுபடவும் சிறு தொழில்துறை ஊக்கப்படுத்துகிறது. அடுத்தது 5. சிறு தொழில்துறை ஏற்றுமதியை உருவாக்குகிறது பற்றி பார்க்கலாம். சிறு தொழில்துறைக்கு அதிநவீன இயந்திரங்கள் தேவையில்லை. எனவே வெளிநாட்டிலிருந்து இயந்திரங்களை இறக்குமதி செய்ய அவசியமில்லை. அதே வேளையில் சிறு தொழில்துறையின் பொருட்களுக்கு அதிக தேவை உள்ளது. இது நாட்டின் வெளிநாட்டுச் செலவாணி மீதான அழுத்தத்தை குறைக்க உதவுகிறது. ஆனாலும் பெருந்தொழில்களின் அளவிற்கு விளம்பரம் செய்ய இயலாமலும் மூலதனம் திரட்ட இயலாமலும் சிறு தொழில்கள் சிதைந்து வருவதையும் காண முடிகிறது. இந்தியாவில் இருந்து ஏற்றுமதி செய்வதன் மூலம் சிறு தொழில்கள் கணிசமான வெளிநாட்டுச் செலவாணியை ஈட்டுகின்றன. அடுத்தது 6. பெரிய அளவிலான தொழில்களுக்கு சிறு தொழில் நிறுவனங்களின் பங்கு பற்றி பார்க்கலாம். சிறு தொழில் நிறுவனங்கள் பெரிய தொழில்களின் வளர்ச்சிக்கு ஆதரவு தருகின்றன. பெரிய அளவிலான தொழிற்சாலைகளுக்கு அருகில் அமைந்து சிறு தொழில் நிறுவனங்கள் உதிரி பாகங்கள், உட்கூறுகள் மற்றும் பெரிய தொழில்களுக்கு தேவையான அனைத்து பாகங்களையும் தயாரித்து வழங்கி உதவுகின்றன.
பெரிய நிறுவனங்களுக்கு துணை நிறுவனங்களாக செயல்படுகின்றன. அடுத்தது 7. சிறு தொழில் நிறுவனங்கள் நுகர்வோர் தேவைகளை நிறைவேற்றுகின்றன பற்றி பார்க்கலாம். இந்தியாவில் நுகர்வோருக்கு தேவையான பல்வேறு பொருட்களை சிறு தொழில் நிறுவனங்கள் தயாரிக்கின்றன. அன்றாட தேவைகளுக்கான பொருட்களை தயாரிப்பதால் பற்றாக்குறையும் பணவீக்கமும் குறைக்கப்படுகின்றன. சிறு தொழில் நிறுவனங்கள் தொழில் முனைவோர்களை உருவாக்குகின்றன. சமூகத்தில் தொழில் முனைவோர் வர்க்கம் உருவாக சிறுதொழில் நிறுவனங்கள் உதவுகின்றன. வேலை தேடுவோரை வேலைவாய்ப்பை வழங்குவோராக மாற்றுகின்றன. மக்கள் சுயவேலைவாய்ப்பு மற்றும் தற்சார்பு நிலையை அடைய உதவுகின்றன. பல்வேறு வகைகளில் இந்தியாவின் தனிநபர் வருமானம் அதிகரிக்க உதவுகின்றன. சமூகத்தின் பின்தங்கிய பகுதிகள் மற்றும் ஏழை மக்களை முன்னேற்ற உதவுகின்றன. சமூகத்தின் பல்வேறு வகையான பங்கேற்பாளர்களுக்கு தேசிய வருமானத்தை மிக திறம்படவும் சமமாகவும் பங்கிடுவதில் சிறுதொழில் நிறுவனங்கள் திறமையானவை. அடுத்தது குறு, சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் MSMEs பற்றி பார்க்கலாம். தற்போதைய காலத்தில் பல்வேறு வகையான தொழில் பிரிவுகளை வகைப்படுத்த பின்வரும் பண முதலீட்டு எல்லைகள் பயன்படுத்தப்படுகின்றன. இருந்தாலும் இவை காலத்திற்கேற்றாற்போல் மாறக்கூடியவை. அடுத்தது உற்பத்தி நிறுவனங்கள் பற்றி பார்க்கலாம். குறு உற்பத்தி நிறுவனங்கள் தொழிற்சாலை மற்றும் உபகரணங்களுக்கான முதலீடு ரூபாய் 25 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். சிறு உற்பத்தி நிறுவனங்கள் தொழிற்சாலை மற்றும் உபகரணங்களுக்கான முதலீடு ரூபாய் 25 லட்சத்திற்கு அதிகமாகவும் 5 கோடிக்கு மிகாமலும் இருக்க வேண்டும். நடுத்தர உற்பத்தி நிறுவனங்கள் தொழிற்சாலை மற்றும் உபகரணங்களுக்கான முதலீடு ரூபாய் 5 கோடிக்கு அதிகமாகவும் ரூபாய் 10 கோடிக்கு மிகாமலும் இருக்க வேண்டும். அடுத்தது சேவை நிறுவனங்கள் பற்றி பார்க்கலாம். குறு சேவை நிறுவனங்கள் உபகரணங்களுக்கான முதலீடு ரூபாய் 10 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். சிறு சேவை நிறுவனங்கள் உபகரணங்களுக்கான முதலீடு ரூபாய் 10 லட்சத்தை விட அதிகமாகவும் 2 கோடிக்கு மிகாமலும் இருக்க வேண்டும். நடுத்தர சேவை நிறுவனங்கள் உபகரணங்களுக்கான முதலீடு ரூபாய் 2 கோடியை விட அதிகமாகவும் 5 கோடிக்கு மிகாமலும் இருக்க வேண்டும். அடுத்தது பொதுத்துறை மற்றும் தனியார் துறை வங்கிகள் பற்றி பார்க்கலாம். அடுத்தது பொதுத்துறை வங்கிகள் பற்றி பார்க்கலாம். அரசாங்கத்தின் பங்குகளை பெரும்பான்மையாக கொண்ட வங்கிகள் பொதுத்துறை வங்கிகளாகும். எடுத்துக்காட்டாக பாரத ஸ்டேட் வங்கி SBI ஒரு பொதுத்துறை வங்கியாகும். இவ்வங்கியில் அரசு 58.60% பங்குகளை கொண்டுள்ளது. 58.87% அரசாங்க பங்குகளுடன் கூடிய பஞ்சாப் நேஷனல் வங்கி PNB ஒரு பொதுத்துறை வங்கியாகும். வழக்கமாக பொதுத்துறை வங்கிகளில் அரசின் பங்கு 50%த்திற்கும் அதிகமாக இருக்கும். இதில் மாற்றங்களும் வரலாம். பொதுத்துறை வங்கிகள் 2 வகைகளாக பிரிக்கப்படுகின்றன. அவையாவன: 1. தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள். 2. மாநில வங்கிகள் மற்றும் அவற்றின் கூட்டு நிறுவனங்கள். தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளின் நிறுவன செயல்பாடுகளை அரசாங்கம் கட்டுப்படுத்தி ஒழுங்குபடுத்துகிறது. எடுத்துக்காட்டாக பாரத ஸ்டேட் வங்கி SBI, பஞ்சாப் நேஷனல் வங்கி PNB, பாங்க் ஆப் பரோடா BOB, ஓரியண்டல் வணிக வங்கி OBC, அலகாபாத் வங்கி மற்றும் பல இருந்த போதிலும் பொதுத்துறை வங்கிகள் பங்குகளை விற்கும்போது தனது பங்குகளின் எண்ணிக்கையை அரசு தொடர்ந்து குறைத்து வருகிறது. இதன் காரணமாக இவ்வங்கிகளில் அரசாங்கம் சிறுபான்மை பங்குதாராக மாறவும் வாய்ப்புள்ளது. இதற்கான காரணம் தனியார் மயமாக்கல் கொள்கையாகும். அடுத்தது தனியார் துறை வங்கிகள் பற்றி பார்க்கலாம். இவ்வங்கிகளில் பெரும்பான்மையான பங்குகள் அரசு சாராத தனியார் நிறுவனங்கள், பெரு நிறுவனங்கள், கார்ப்பரேஷன் மற்றும் தனிநபர் வசம் உள்ளன. இவ்வங்கிகள் தனியார் நிர்வாகிகளால் நிர்வகிக்கப்படுகின்றன. இந்தியாவில் உள்ள மொத்த வங்கிகளில் 72.9% வங்கிகள் பொதுத்துறை வங்கிகளாகவும் மீதமுள்ளவை தனியாரால் நிர்வகிக்கப்படும் வங்கிகளாகவும் உள்ளன. எண்ணிக்கை அடிப்படையில் 27 பொதுத்துறை வங்கிகளும் 22 தனியார் வங்கிகளும் உள்ளன. தலைமை வங்கியான இந்திய ரிசர்வ் வங்கி RBI தன்னுடைய வெவ்வேறு வங்கி ஆட்சியின் மூலம் வங்கிகளுக்கு பணம் வழங்குதல் மற்றும் சிறிய அளவிலான நிதி வங்கிகளுக்கு உரிமம் வழங்குதல் ASP ஆகிய பணிகளைச் செய்ய அனுமதி அளித்துள்ளது. இது அரசாங்கத்தின் நிதி ஆதாரத்தை பெருக்கும் முயற்சிக்கான ஒரு ஊக்கியாகும். இதன் விளைவாக ஏர்டெல் பணம் செலுத்தும் வங்கி மற்றும் பே பணம் செலுத்தும் வங்கி, பே ட்ரேட்மார்க்
போன்றவை உருவாகியுள்ளன. இப்போக்கு எந்தளவுக்கு நாட்டு மக்களுக்கு நல்லவை பயக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அடுத்தது வங்கிகள் தேசியமயமாக்கப்படல் பற்றி பார்க்கலாம். சுதந்திரத்திற்கு பின்னர் இந்தியா ஒரு திட்டமிட்ட பொருளாதார மேம்பாட்டுக் கொள்கையை கையாண்டது. இதற்காக 1951 ஆண்டிலிருந்து 5 திட்டங்கள் உருவாயின. பொருளாதார திட்டமிடலின் முதன்மை நோக்கம் சமூக நலமாகும். சுதந்திரத்திற்கு முன்னர் வணிக வங்கிகள் தனியார் வசமிருந்தன. இவ்வங்கிகள் அரசாங்கம் திட்டமிடலுக்கான சமூக இலக்குகளை அடைவதற்கு உதவி செய்ய தவறின. ஆகையால் அரசு 14 பெரிய வணிக வங்கிகளை ஜூலை 19, 1969 அன்று தேசியமயமாக்க முடிவு செய்தது. 1980 ஆண்டில் அரசு மேலும் 6 வணிக வங்கிகளை நாட்டுடைமையாக்கியது. அடுத்தது நாட்டுடைமையாக்கலின் நோக்கங்கள் பற்றி பார்க்கலாம். பின்வரும் நோக்கங்களை அடைவதற்காக இந்திய அரசு வணிக வங்கிகளை தேசியமயமாக்கியது. 1. தேசியமயமாக்கலின் முதன்மையான நோக்கம் சமூக நலத்தை அடைவதேயாகும். வேளாண்மை, சிறு தொழில் மற்றும் குடிசைத் தொழில் நிறுவனங்களின் பங்களிப்பை விரிவுபடுத்துவதற்கும் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் நிதி தேவைப்பட்டது. 2. நாட்டுடைமையாக்கப்பட்ட வங்கிகள் தனியார் முற்றுரிமையை கட்டுப்படுத்துவதற்கும் சமூகத்தில் தேவையான பகுதிகளுக்கு இலகுவாக கடன் அளிப்பதற்கும் பேருதவியாக இருந்தன. 3. இந்தியாவில் ஏறத்தாழ 70% மக்கள் கிராமப்புறங்களில் வாழ்ந்து வருகின்றனர். எனவே கிராமப்புற மக்களிடையே வங்கி செயல்பாடுகளை ஊக்குவித்தல் மிகுந்த அவசியமாயிருந்தது. 4. வங்கி வசதிகள் இல்லாத இடத்தில் வட்டாரங்களிடையே இருந்த ஏற்றத்தாழ்வுகளை குறைக்க நாட்டுடைமையாக்கப்பட்ட வங்கிகள் உதவுகின்றன. 5. நாட்டின் விடுதலைக்கு முன் இருந்த வங்கிகளின் எண்ணிக்கை போதுமானதாக இல்லை. நாட்டுடைமையாக்கப்பட்ட பிறகு கிராமப்புறங்களிலும் மற்றும் நகர்ப்புறங்களிலும் பல புதிய வங்கி கிளைகள் தொடங்கப்பட்டன. 6. நாட்டுடைமையாக்கப்பட்ட பின் வேளாண் துறைக்கும் அதைச் சார்ந்த பிற துறைகளுக்கும் தேவையான கடன்களை வங்கிகள் கொடுக்க ஆரம்பித்தன. 7. 1991 ஆண்டின் புதிய தொழிற் கொள்கைக்குப் பிறகு இந்திய வங்கித்துறை பன்முக போட்டித் திறமை மற்றும் உற்பத்தித் திறன் போன்ற பல்வேறு முகங்களை எதிர்நோக்கி வருகிறது. மேற்கூறிய முன்னேற்றங்கள் இருந்தும் கிராமம் மற்றும் குடிசைப் பகுதியில் வாழும் மக்கள் தங்களின் கடன் தேவைக்கு உள்ளூரில் கடன் வழங்குபவர்களை சார்ந்திருக்க வேண்டியுள்ளது. அடுத்தது நாட்டுடைமையாக்குதல் பற்றி பார்க்கலாம். 1969 முதல் 50 வரை கோடிக்கு மேல் வைப்புத் தொகை கொண்ட 14 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டன. 1980 முதல் 200 வரை கோடிக்கு மேல் வைப்புத் தொகை கொண்ட 6 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டன. அடுத்தது ஜூலை 19, 1969 வங்கிகள் இணைக்கப்பட்டவை. 1. அலகாபாத் வங்கி. 2. பாங்க் ஆப் பரோடா. 3. பாங்க் ஆப் மகாராஷ்டிரா. 4. கனரா வங்கி. 5. மத்திய வங்கி. 6. தேனா வங்கி. 7. இந்தியன் வங்கி. 8. இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி. 9. பஞ்சாப் நேஷனல் வங்கி. 10. சிண்டிகேட் வங்கி. 11. யூனியன் வங்கி. 12. யுனைடெட் வங்கி. 13. யூகோ வங்கி. 14. பாங்க் ஆப் இந்தியா. அடுத்தது ஏப்ரல் 15, 1980 வங்கி இணைப்பு பற்றி பார்க்கலாம். 1. ஆந்திரா வங்கி. 2. கார்ப்பரேஷன் வங்கி. 3. நியூ பாங்க் ஆப் இந்தியா. 4. ஓரியண்டல் பாங்க் ஆப் காமர்ஸ். 5. பஞ்சாப் சிந்து வங்கி. 6. விஜயா வங்கி. அடுத்தது வங்கிகள் இணைப்பு பற்றி பார்க்கலாம். 1. பஞ்சாப் நேஷனல் வங்கியுடன் ஓரியண்டல் பாங்க் ஆப் காமர்ஸ், யுனைடெட் வங்கி ஆகியன இணைக்கப்பட்டன. 2. கனரா வங்கியுடன் சிண்டிகேட் வங்கி இணைக்கப்பட்டது. 3. யூனியன் பாங்க் ஆப் இந்தியா உடன் ஆந்திரா வங்கி, கார்ப்பரேஷன் வங்கி ஆகியன இணைக்கப்பட்டன. 4. இந்தியன் வங்கியுடன் இணைக்கப்பட்டது. அலகாபாத் வங்கி. அடுத்தது இந்திய 5 ஆண்டு திட்டங்களின் சாதனைகள் பற்றி பார்க்கலாம். பொருளாதார திட்டமிடலின் நோக்கம் வரையறுக்கப்பட்ட அளவிலான வளங்களை திறம்பட பயன்படுத்தி விரும்பிய இலக்குகளை அடைதலாகும். 5 ஆண்டு திட்டங்கள் வாயிலாக பொருளாதார திட்டமிடலை மேற்கொள்ளும் முறை ரஷ்யாவிடமிருந்து முன்னாள் சோவியத் ரஷ்யா USSR தருவிக்கப்பட்டது. இதுவரை இந்தியா 12 5 ஆண்டு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளது. 12ஆம் 5 ஆண்டு திட்டமே
2012 முதல் 2017 வரை இறுதியான 5ஆண்டு திட்டம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய அரசு 5ஆண்டு திட்டங்களை நிறுத்திவிட்டு அதற்கு பதிலாக நிதி ஆயோக், நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா மூலம் திட்டமிட முடிவு செய்துள்ளது. அடுத்தது முதல் 5ஆண்டு திட்டம் 1951 முதல் 1956 வரை பற்றி பார்க்கலாம். இது ஹாரெட்-டோமர் மாதிரியை அடிப்படையாகக் கொண்டது. இதன் முதன்மை நோக்கம் நாட்டின் வேளாண்மை முன்னேற்றமாகும். இத்திட்டம் 3.6% வளர்ச்சி வீதத்துடன் இலக்கை விட அதிகம் வெற்றி பெற்றது. அடுத்தது 2வது 5ஆண்டு திட்டம் 1956 முதல் 1961 வரை பற்றி பார்க்கலாம். இத்திட்டம் மஹாலனோபிஸ் மாதிரியை அடிப்படையாகக் கொண்டது. இதன் முதன்மை நோக்கம் நாட்டின் தொழில் முன்னேற்றத்தை மேம்படுத்துவதாகும். இத்திட்டம் 4.1% வளர்ச்சியுடன் வெற்றி பெற்றது. அடுத்தது 3வது 5ஆண்டு திட்டம் 1961 முதல் 1966 வரை பற்றி பார்க்கலாம். இத்திட்டம் கார்கில் என்றும் அழைக்கப்பட்டது. இத்திட்டத்தின் முதன்மை நோக்கம் சுதந்திரமான பொருளாதாரம் மற்றும் சுய முன்னேற்ற நிலையை ஏற்படுத்துதல் ஆகும். சீன, இந்திய போரின் காரணமாக இலக்கு வளர்ச்சியான 5.6% அடைய இயலவில்லை. அடுத்தது திட்ட விடுமுறை காலம் 1966 முதல் 1969 வரை பற்றி பார்க்கலாம். இந்தியா பாகிஸ்தான் போர் மற்றும் 3வது 5ஆண்டு திட்டத்தின் தோல்வியே இத்திட்ட விடுமுறைக்கான முதன்மை காரணமாகும். இக்காலகட்டத்தில் ஓராண்டு திட்டங்கள் உருவாக்கப்பட்டு வேளாண் சார் துறைகள் மற்றும் தொழில் துறைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. அடுத்தது 4ஆம் 5ஆண்டு திட்டம் 1969 முதல் 1974 வரை பற்றி பார்க்கலாம். இத்திட்டத்தின் 2 முக்கிய நோக்கங்கள் நிலையான வளர்ச்சி மற்றும் தற்சார்பு நிலையை அடைதலாகும். இத்திட்டம் அதன் இலக்கான 5.7% வளர்ச்சியை எட்டாமல் 3.3% வளர்ச்சியை மட்டுமே பெற்று தோல்வியடைந்தது. அடுத்தது 5ஆம் 5ஆண்டு திட்டம் 1974 முதல் 1979 வரை பற்றி பார்க்கலாம். இத்திட்டத்தில் வேளாண்மை தொழில்துறை மற்றும் சுரங்க தொழிலுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டது. ஒட்டுமொத்தமாக நோக்குகையில் இலக்கு வளர்ச்சியான 4.4% விட அதிகமாக 4.8% வளர்ச்சி பெற்று இத்திட்டம் வெற்றி பெற்றது. இத்திட்டத்திற்கான முன் வரைவு தர் அவர்களால் தயாரிக்கப்பட்டது. இத்திட்டம் 1978ஆம் ஆண்டு ஓராண்டுக்கு முன்பே கைவிடப்பட்டது. அடுத்தது சுழல் திட்டம் பற்றி பார்க்கலாம். 1978-79ஆம் ஆண்டு ஒரு வருட காலத்திற்காக இச்சுழல் திட்டம் தொடங்கப்பட்டது. இது 5வது 5ஆண்டு திட்டத்தை நீக்கிய பிறகு தொடங்கியது. அடுத்தது 6ஆம் 5ஆண்டு திட்டம் 1980 முதல் 1985 வரை பற்றி பார்க்கலாம். இத்திட்டத்தின் அடிப்படை நோக்கம் வறுமை ஒழிப்பு மற்றும் தொழில்துறை தற்சார்பு ஆகும். வறுமை ஒழிப்பு கரீபி ஹட்டாவோ என்பதே இதன் இலட்சியமாகும். இது முதலீட்டு திட்டத்தை அடிப்படையாக கொண்டது. இத்திட்டத்தின் வளர்ச்சி இலக்கு 5.2%. ஆனால் 5.7% வளர்ச்சி எட்டப்பட்டது. அடுத்தது 7ஆம் 5ஆண்டு திட்டம் 1985 முதல் 1990 வரை பற்றி பார்க்கலாம். இத்திட்டத்தின் நோக்கம் தன்னிறைவு பொருளாதாரத்தை உருவாக்குதல் மற்றும் ஆக்கப்பூர்வமான வேலைவாய்ப்பை வழங்குதல் ஆகியவற்றை உள்ளடக்கியது. முதன்முறையாக பொதுத்துறைக்கும் மேலாக தனியார் துறைக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டது. இது தனியார் துறையின் வெற்றியாக அமைந்தது. இத்திட்டத்தின் வளர்ச்சி இலக்கு 5.0% ஆனால் 6.0% வளர்ச்சி காணப்பட்டது. அடுத்தது ஆண்டு திட்டங்கள் பற்றி பார்க்கலாம். மைய அரசில் நிலையற்ற அரசியல் சூழல் நிலவியதால் 8ஆம் 5ஆண்டு திட்டத்தை நடைமுறைப்படுத்த இயலவில்லை. எனவே 1990 முதல் 91 வரை மற்றும் 1991-92ஆம் ஆண்டுகளுக்கு 2 ஓராண்டு திட்டங்கள் உருவாக்கப்பட்டன. அடுத்தது 8ஆம் 5ஆண்டு திட்டம் 1992 முதல் 1997 வரை பற்றி பார்க்கலாம்.
இத்திட்டத்தில் வேலைவாய்ப்பு, கல்வி, சமூக நலம் போன்ற மனித வள மேம்பாடு நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டது. இத்திட்ட காலத்தில் இந்தியாவிற்கான புதிய பொருளாதார கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டது. இத்திட்டத்தின் வளர்ச்சி இலக்கு 5.6%. ஆனால் 6.8% ஆண்டு வளர்ச்சி எட்டப்பட்டது. அடுத்தது 9ஆம் ஐந்தாண்டு திட்டம் 1997 முதல் 2002 வரை பற்றி பார்க்கலாம். சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சிக்கு இத்திட்டத்தில் முக்கிய கவனம் கொடுக்கப்பட்டது. இத்திட்டக்கால இலக்கான 7% வளர்ச்சி எட்டப்படவில்லை. இந்திய பொருளாதாரம் 5.6% வளர்ச்சியை மட்டுமே அடைந்தது. அடுத்தது 10ஆம் ஐந்தாண்டு திட்டம் 2002 முதல் 2007 வரை பற்றி பார்க்கலாம். இத்திட்டம் அடுத்த 10 ஆண்டுகளில் தலா வருவாயை 2 மடங்காக உயர்த்த இலக்கு நிர்ணயித்தது. இத்திட்டம் 2012ஆம் ஆண்டில் வறுமை விகிதத்தை 15% ஆக்க குறைக்கும் குறிக்கோளை கொண்டிருந்தது. இத்திட்டத்தின் வளர்ச்சி இலக்கு 8.0%. ஆனால் 7.2% மட்டுமே எட்டப்பட்டது. அடுத்தது 11ஆம் ஐந்தாண்டு திட்டம் 2007 முதல் 2012 வரை பற்றி பார்க்கலாம். இதன் முக்கிய நோக்கம் விரைவான மற்றும் அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சியாகும். இதன் வளர்ச்சி இலக்கு 8.1%. ஆனால் எட்டப்பட்டது 7.9% மட்டுமே. அடுத்தது 12ஆம் ஐந்தாண்டு திட்டம் 2012 முதல் 2017 வரை பற்றி பார்க்கலாம். இதன் முதன்மை நோக்கம் விரைவான அதிகமான உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சியே ஆகும். இதன் வளர்ச்சி இலக்கு 8% ஆகும். நாடு விடுதலை அடைந்ததிலிருந்து இந்தியாவின் பொருளாதார முன்னேற்றத்தில் 5 ஆண்டு திட்டங்கள் முக்கிய பங்கு வகித்துள்ளன எனக் கொள்ளலாம். பற்றாக்குறையான வளங்களை பயன்படுத்தி எவ்வாறு அதிகபட்ச பொருளாதார பலன்களை பெறலாம் என்று இத்திட்டங்கள் வழிகாட்டியுள்ளன. இந்திய அரசு 5 ஆண்டு திட்டங்கள் முறையே சோவியத் ரஷ்யாவிடமிருந்து எடுத்துக்கொண்டது என்று தெரிந்து கொள்வது மிக அவசியமாகும். அடுத்தது நிதி ஆயோக் பற்றி பார்க்கலாம். திட்டக்குழு என்பதற்கு மாற்றாக நிதி ஆயோக் என்னும் அமைப்பு 2015ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி ஏற்படுத்தப்பட்டது. இது நீடித்த நிலையான வளர்ச்சியை மேற்பார்வையிடவும் ஒருங்கிணைக்கவும் மற்றும் செயல்படுத்தவும் செயல்படும். நிதி ஆயோக் என்பது இந்திய அரசின் திட்டங்களையும் கொள்கைகளையும் கண்காணிக்கும் அறிவு மையமாகும். தேசிய மற்றும் சர்வதேச பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த நடைமுறைகளையும் புதிய கொள்கைகளையும் ஏற்படுத்தவும் தனிப்பட்ட பிரச்சினைகளுக்கான ஆதரவையும் தரும். இது சார்ந்த சாதனைகளை புரிந்து கொள்ள தனிப்பட்ட ஆராய்ச்சியை மேற்கொள்ள வேண்டும். அடுத்தது மேம்பாட்டுக் குறியீடு பற்றி பார்க்கலாம். அடுத்தது 1. மனித மேம்பாட்டுக் குறியீடு HDI பற்றி பார்க்கலாம். 1990 முதல் ஐக்கிய நாடுகள் முன்னேற்ற கூட்டமைப்பு ஒவ்வொரு ஆண்டும் மனித மேம்பாட்டு அறிக்கையை பிரசுரம் செய்கிறது. இக்குறியீடு கீழ்க்கண்ட 3 குறியீடுகளை அடிப்படையாக கொண்டது. இக்குறியீடு நாடு, மாநிலம் மற்றும் மாவட்ட அளவில் தற்போது தயாரிக்கப்படுகிறது. அரசாங்கத்திற்கு மக்களின் உண்மையான வாழ்க்கை தரத்தை கண்டறிய HDI பயன்படுகிறது. அடுத்தது மனித மேம்பாட்டுக் குறியீடு HDI பற்றி பார்க்கலாம். HDI என்பதை பாகிஸ்தான் நாட்டைச் சார்ந்த பொருளியல் அறிஞர் மஹபூல் உல் ஹக் என்பவரும் இந்தியாவைச் சேர்ந்த அமர்த்தியா குமார் சென் அவர்களும் 1990 மேம்படுத்தினர். இதனை ஐக்கிய நாடுகள் முன்னேற்ற திட்டம் UNDP வெளியிட்டது. இது எதிர்பார்க்கப்படும் வாழ்நாள் குறியீடு, கல்விக் குறியீடு மற்றும் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அடிப்படையில் அமைக்கப்பட்டது. 1. வாழ்நாள் ஆயுட்காலம் என்பது பிறப்பின் போது வாழ்நாள் எதிர்பார்ப்பின் மூலம் கணக்கிடப்படுகிறது. 2. கல்வி தகுதி. 3. வாழ்க்கை தரம் வாங்கும் சக்தியின் அடிப்படையிலான தனிநபர் வருமானத்தைக் கொண்டு கணக்கிடப்படுகிறது. மனித மேம்பாட்டுக் குறியீட்டை கணக்கிடுவதற்கு முன் குறைந்தபட்ச மற்றும் அதிகபட்ச மதிப்புகள் ஒவ்வொரு குறியீட்டிலும் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. ஒவ்வொரு பரிமாணத்திலும் அதன் செயல்பாடுகள் 0க்கும் 1க்கும் இடையிலான மதிப்பில் கீழ்க்கண்ட முறையில் கணக்கிடப்படுகிறது. பரிமாணக் குறியீடு உண்மை மதிப்பு, குறைந்தபட்ச மதிப்பு, அதிகபட்ச மதிப்பு, குறைந்தபட்ச மதிப்பு. திட்டக்குழுவின் 2011ஆம் ஆண்டு மனித மேம்பாட்டு அறிக்கையின்படி மனித வளர்ச்சி குறியீடு 1980 முதல் 2011 வரை குறிப்பிடத்தக்க அளவில் முன்னேறியுள்ளது. அதாவது மனித மேம்பாட்டுக் குறியீடு
1981 இல் 0.302 2011 இல் 0.472 ஆகஸ்ட் உயர்ந்துள்ளது. ஐக்கிய நாடுகள் முன்னேற்ற சபையின் சமீபத்திய மனித முன்னேற்ற அறிக்கையின்படி 2016 188 நாடுகளில் இந்தியா 131வது இடத்திலுள்ளது. 188 நாடுகளில் இந்தியா நடுத்தர அளவிலான மனித மேம்பாட்டு வளையத்துக்குள் உள்ளது. 2016ஆம் ஆண்டுக்கான மனித மேம்பாட்டு அறிக்கையின்படி இந்தியாவில் உடல் நலம் மற்றும் வாழ்க்கை தரம் ஆகியவற்றில் காணப்படும் வட்டார வேறுபாடுகளினால் இந்தியாவிற்கான மனித மேம்பாட்டு குறியீடு 27% சரிந்துள்ளது. இந்தியாவிற்கான மனித மேம்பாட்டு குறியீடு 2010 இல் 0.580 ஆகஸ்ட் இருந்தது. 2015 இல் 0.624 ஆகஸ்ட் உயர்ந்துள்ளது. 2014ஆம் ஆண்டிலும் இந்தியாவின் தரவரிசை 131 ஆகவே இருந்தது. மனித மேம்பாட்டு குறியீட்டுக்கான கணக்கீடானது மனித வளர்ச்சிக்கான முக்கிய அம்சங்களை புறக்கணித்துள்ளது என்று பிஸ்வஜித் குஹா, BISW அஜித் குஹா கூறியுள்ளார். அவர் HDI 1, HDI 2, HDI 3 மற்றும் HDI 4 என்ற 4 விதமான மனித மேம்பாட்டு குறியீடுகளை உருவாக்கியுள்ளார். HDI 1 என்பது ஐக்கிய நாடுகள் மேம்பாட்டு திட்டத்தின் மனித மேம்பாட்டு அறிக்கையினை பொறுத்துள்ளது. வாழ்க்கை தரம், வறுமை ஒழிப்பு மற்றும் நகரமாதல் போன்ற 3 பரிணாமங்களைச் சேர்ப்பதன் மூலம் அவர் மனித மேம்பாட்டு குறியீட்டுக்கான எல்லையை விரிவுபடுத்தியுள்ளார். இந்தியா உட்பட்ட பல்வேறு நாடுகள் மனித மேம்பாட்டு குறியீட்டை கணக்கிட தேவையான புள்ளி விவரங்களை மேம்படுத்தவும் குறியீட்டை விரிவுபடுத்தவும் தொடர்ச்சியான முயற்சிகள் மேற்கொண்டு வருகின்றன. முதல் 3 நாடுகள் HDI, நார்வே 0.949, ஆஸ்திரேலியா 0.939, சுவிட்சர்லாந்து 0.939. அடுத்தது 2. PQLI, Physical Quality of Life Index. செய்திறன் குறியீட்டெண்ணே PQLI, மோரிஸ் டி. Morris. இது ஒரு நாட்டின் வாழ்க்கை தரத்தினை அளவிட பயன்படுகிறது. இதற்காக அவர் எதிர்பார்ப்பு ஆயுட்காலம், குழந்தை இறப்பு வீதம் மற்றும் எழுத்தறிவு வீதம் போன்ற 3 குறியீடுகளை பயன்படுத்தினார். ஒவ்வொரு குறியீட்டெண்ணின் அளவும் 1 to 100 வரையிலான எண்களுக்குள் இருக்கும். எண் 1 என்பது ஒரு நாட்டின் மோசமான செயல்பாட்டைக் குறிக்கும், 100 என்பது மிகச்சிறப்பான செயல்பாட்டைக் குறிக்கும். எடுத்துக்காட்டாக, எதிர்பார்க்கப்படும் ஆயுளுக்கான குறியீட்டில் மேல் எல்லையான 100 என்பது 77 வருட ஆயுளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இக்குறியீட்டை ஸ்வீடன் நாடு 1973ஆம் ஆண்டே அடைந்துவிட்டது. 1 என்ற கீழ் எல்லையானது 28 வருட ஆயுளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதனை கயனா, பிசாவு, கினி, பாய்சோ நாடு 1960ஆம் ஆண்டு பெற்றுள்ளது. PQLI-க்கும் HDI-க்கும் ஒரு வேறுபாடு உள்ளது. HDI-யில் வருமானம் சேர்க்கப்படுகிறது. PQLI-லிருந்து வருமானம் நீக்கப்படுகிறது. உடல் மற்றும் பணம் சார்ந்த மேம்பாட்டை HDI குறிப்பிடுகிறது. PQLI உடல் சார்ந்த மேம்பாட்டை மட்டுமே குறிக்கிறது. அடுத்தது தொகுப்புரை பற்றி பார்க்கலாம். ஆங்கிலேயர்கள் இந்தியாவிற்கு நல்ல ஆட்சியை வழங்குவதை விட இந்தியர்களிடமிருந்து பணத்தை பறிப்பதையே தங்கள் நோக்கமாக கொண்டிருந்தனர் என்பது பலரின் கருத்தாக இருந்தது. ஆங்கிலேயர் ஆட்சியின் போது சில சாதகமான செயல்பாடுகளும் நிகழ்ந்தன. அவர்கள் சதி, உடன்கட்டை ஏறும் வழக்கம் போன்ற மூடப்பழக்கங்களை ஒழித்தனர். தொடர்வண்டி சேவை, ஆங்கில மொழி, கல்வி மற்றும் முதலாளித்துவ பொருளாதாரத்திற்கு தேவையான கட்டமைப்பு மற்றும் அடிப்படை வசதிகளை உருவாக்கினர். சுதந்திரத்திற்கு பிறகு பல்வேறு துறைகளில் வளர்ச்சி இலக்குகளை அடைய தேவையான பல்வேறு கொள்கைகளை இந்திய அரசு 5 ஆண்டு திட்டங்களின் உதவியோடு உருவாக்கியது. ஆனாலும் மோசமான உடல் நலம், பெண் சிசு கொலை, குழந்தை பாலின விகிதம், கழிவறை உபயோகித்தல் குறைவு மற்றும் சமூக பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் போன்றவை முக்கிய சவால்களாக இன்றும் தொடர்கின்றன. அடுத்தது சொற்களஞ்சியம் பற்றி பார்க்கலாம். ஜமீன்தாரி, நிலவருவாயை அரசுக்கு செலுத்தக்கூடிய நில உரிமையாளர். மஹல்வாரி, நில வருவாயை நிர்வகிக்கக்கூடிய கிராம மக்களாலான குழு. இறையத்துவாரி, நிலத்தை பயன்படுத்துதல் மற்றும் கட்டப்படுத்தும் உரிமைகளை நிலத்தை உழுபவரே பெற்றிருத்தல். பசுமை புரட்சி, விவசாய முறைகளை நவீன தொழில்நுட்ப முறையில் புதுப்பித்தல். பொதுத்துறை வங்கி,
பெருவாரியான பங்குகளை அரசாங்கமே வைத்திருக்கக்கூடிய வங்கி. தனியார் துறை வங்கி. பெருவாரியான பங்குகள் தனியார் கழகங்கள், நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்கள் வசம் இருப்பது. தேசியமயமாதல். தனியார் சொத்துக்கள் மற்றும் உரிமைகளை அரசாங்கத்தின் உரிமைக்கு மாற்றுதல். மனித மேம்பாட்டுக் குறியீட்டெண். மனித மேம்பாட்டை தரமிட காரணமாகவுள்ள வாழ்வியல் எதிர்பார்ப்பு, கல்வி, தனிநபர் வருமானம் போன்ற புள்ளியியல் விவரங்களின் மூலம் கணக்கிடப்படும் குறியீட்டெண். வாழ்க்கைதர குறியீட்டெண். வாழ்க்கையின் தரத்தினை ஒரு நாட்டின் நல்ல நிலைமையே அளவிட உதவும் ஓர் அளவுகோல். இன்றைய பாடம் முடிந்தது. நன்றி.